பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 16 வேகன்சி பொசிஷனுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இதுக்கு கீழே இருக்கிற ஆர்கனைசேஷன். இந்த ஐசிஎம்ஆர்லோடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ், இது சென்னையில் இருக்க இன்ஸ்டிடியூஷன். இதுக்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த 16 வேகன்சியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைடருக்கான வேகன்சி தான். ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டு, இதுடைய போஸ்ட் கோட் ASST 01. இது குரூப் பி பொசிஷன். 7th பே கமிஷனுக்கு கீழே சேலரி உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 5 வேகன்சி இருக்குது. 5 வேகன்சியில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 4, ஓபிசிக்கு 1 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்டில் நல்ல நாலேஜ் இருக்கணும். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, UDC 02. இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இது குரூப் சியில் வருது. 7th பே கமிஷன் தான். இதுவும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான், அது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வேணும் கம்ப்யூட்டரில். இங்கிலீஷ் டைப்பிங்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும். ஹிந்தினா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும். ஸோ இவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லோயர் டிவிஷன் கிளர்க், LDC 03, குரூப் சி பொசிஷன். இது 7th பே கமிஷன். 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 10 வேகன்சி இருக்குது. அதில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 6, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, இப்படி தான் அதை பிரித்து ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஏதாவது ரெகக்னைஸ்டு போர்டில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். இங்கிலீஷ்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டு, ஹிந்தினா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து டைப்பிங் ஸ்பீட் இருக்கவங்க இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஸோ https://joinicmr.in இதுக்குள்ளே போயிட்டு இந்த லிங்க்கில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர், அதாவது மொபைல் ஃபோன் நம்பர் வந்து வேணும். அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இந்த 3ல் எந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களோட கேட்டகரி அன்ரிசர்வ்டு, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருந்தால் 2,000 ரூபா ஃபீஸு. எஸ்சி அண்ட் உமனாக இருந்தால் 1,600 உங்களோட ஃபீஸு. அதே மாதிரி ஐசிஎம்ஆர்ஐயில் இப்போ ஏதாவது டெம்பரவரி ஜாபோ இல்லை வேறு ஜாப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த ஃபீஸ் எக்ஸம்ஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஆன்லைன் மோட் ஃபீஸ் தான், ஆஃப்லைனில் உங்களால் கட்ட முடியாது. ஸோ ஆன்லைனில் அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க, அது வழியாகவே நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நான் ரீஃபண்டபிள். இதில் வந்துட்டு உங்களால் எனக்கு 2 விதமான வேகன்சிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனி அப்ளிகேஷனாக போடணும், தனித்தனி ஃபீஸாக கட்டணும், அதுதான் கண்டிஷன். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியாக எந்த கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டாங்க. உங்கள் இமெயில் ஐடிக்கும் இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெசேஜாகவும் வரும். இதுதான் அவங்களோட இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதை தவிர நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக சிலபஸ், தனித்தனி மெத்தட்ஸு, தனித்தனி இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அவங்க கேண்டிடேச்சரை எப்போ வேணால் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கரெக்டாகவும் நீட்டாகவும் கொடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். இதுக்கு யூஸ்வலாக 10th 12th மார்க் ஷீட் தான் கொடுப்பாங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் கேட்டகரி. ஒருவேளை நீங்கள் எஸ்சியாக இருந்தால் அனெக்ஷர் 1 படி அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அனெக்ஷர் 1 படி அவங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எஸ்சியாக இருந்தால் கொடுக்கணும். அதே நீங்கள் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் அனெக்ஷர் 2 போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதோடைய டீட்டெயில்ஸ் படி நீங்கள் அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் அனெக்ஷர் 3 அதில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் படி நீங்கள் அந்த அந்த ஸ்கேன் காப்பியை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த டிக்ளரேஷன். அதே மாதிரி இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் ஃபார் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அனெக்ஷர் 4. ஸோ அந்த அனெக்ஷர் 4 படி நீங்கள் போயிட்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களோட இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டை வாங்கின அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். இன்னும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இப்போ அதிலாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லைன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் ஒரு வேளை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான ஃபார்மேட் வந்து அனெக்ஷர் 6ல் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் படி தான் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ண முடியும். இதை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டைப்பிங் படிச்சிருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ அதை தாராளமாக அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. அதே மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட் நான் சொன்னேன். ஏஜ் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட், இந்த அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டை தான் நீங்கள் ஏஜ் லிமிட்டுக்கு க்ளோசிங் டேட்டாக எடுத்துக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அது வந்து 10th இல்லை 12th சர்டிஃபிகேட்டோ, இதை வச்சு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணி ப்ரூஃபாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எஸ்சி ஓபிசி இந்த கேட்டகிரி யாருக்குமே வந்துட்டு ஒருவேளை நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகிரியாக இந்த அன்ரிசர்வ்டு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது அன்ரிசர்வ்டு வேக்கன்சி இந்த இதுக்கு வந்து நீங்கள் எஸ்சியோ இல்லை ஓபிசியோவோ அப்ளை பண்ணுறதா இருந்தால் ரிலாக்ஸேஷன் வந்து எதுவுமே கிடையாது. மற்ற கேட்டகிரியில் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா 5 இயர்ஸு, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் ஓபிசியாக இருந்தால் 8 வருஷம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ப்ரொபேஷன் பீரியட் 2 இயர்ஸு. அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் ஒர்க்னா அதுக்கப்புறமா அவங்க உங்களுடைய ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ பப்ளிக் அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கரெக்ட் சேனலில் அப்ளை பண்ணுங்கள். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும், இல்லைன்னா உங்கள் கேண்டிடேட்ஸரை கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபார்மேட் அனெக்ஷர் 5ல் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி இது ஆல் இண்டியா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான். உங்களோட ஐசிஎம்ஆர் இருக்கிற நிறைய இடத்துல இருக்குது இந்தியா முழுக்க. அங்கே எல்லாத்துலேயுமே உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேமு, டெசிக்னேஷன், பீரியட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எப்போ என்னைலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அது வந்து அவங்க ஃபார்மேட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th ஜூலை வந்து இந்த வெப்லிங்க் ஓப்பன் ஆச்சு அந்த அப்ளிகேஷனுக்கு. முடியறது 14th ஆகஸ்ட் 2025. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அட்மிட் கார்டு என்ன பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர் வந்து டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அந்த உங்களுக்கு தனியாக உங்களுடைய இமெயில் ஐடியில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான எந்தெந்த பிளேஸில்
நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் எழுதலாம் அப்படிங்கிறத அது தனியாக ஒரு லிங்க்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் அதை படித்து பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனுக்கு https://join.icmr.in இதில் தான் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. இதை தவிர எப்பயுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் எந்த ஜாபையும் அப்ளை பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு நான் கீழே அந்த லிங்க்கே கொடுத்துருக்கேன், இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வேகன்சி வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.